தெரிக்க இருந்தது. இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீக்வன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து தலைவன் செதுக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா படத்தோட பிளஸ் மட்டுமே சொல்லிட்டு இருக்க, என்ன பெய்டு ப்ரொமோஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கலாம். இல்ல படத்துல நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 18+ மூவி. அதனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் சரி ரத்த காட்சிகளும் சரி அவ்வளவு இருக்குது. அதனால இந்த படத்தை வந்து 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் போய் பார்க்க முடியும். இந்த படத்துல இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா பீப் சவுண்ட் போட வேண்டிய நிறைய டயலாக்ஸ் வந்து இந்த படத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம பீப் சவுண்ட் போடாம அந்த டயலாக்ஸை யூஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எங்களால கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிற யாரும் இந்த படத்துக்கு போகாதீங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லப்பா. நான் ஒரு ஒர்த்தான படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா